जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அனுக்கிரகமே லட்சியம், ஆராய்ச்சி அல்ல. ஆச்சாரிய பீடத்திலேயே வந்தவர்கள் இயற்றிக் கொடுத்து எத்தனையோ காலமாக ஆச்சாரியால் செய்ததாகவே நினைத்து பாராயணம் பண்ணப்பட்டு பலனும் தந்து வந்திருக்கிற உத்தமமான ஸ்தோத்திரங்களையும் அதே போல பிரகரணங்களையும் அவருடையவை என்றே வைத்துக் கொள்வதும் நியாயம்தான். அவருடைய இன்ஸ்பிரேஷனில் அவரே உள்ளே புகுந்து பண்ணியவைதான் இவை. அதனால் பொதுவாக இப்படியுள்ள நம்பிக்கைகளை குலைக்க வேண்டியது இல்லை. ரொம்பவும் ஆராய்ச்சி என்று இறங்கினால் பக்தி போய்விடுவதில்தான் முடியும். ஆனாலும் சிலர் சில தினசாக ஆராய்ச்சி பண்ணி அதுதான் சத்தியம் என்று ஸ்தாபிக்க பார்க்கும்போது வேறே அபிப்பிராயங்களும் உண்டு, அவற்றுக்கும் ஆதாரம் உண்டு என்று காட்டாமல் இருக்கக்கூடாது என்று தோன்றுகிறது. அப்படித்தான் இன்றைக்கு என்னவோ கால நிர்ணயம் என்று பார்க்க ஆரம்பித்து சொல்லும்போது ஆச்சாரியால் போல் இருக்கிற நூல்களை பற்றி சொல்ல நேர்ந்தது. ஆராய்ச்சி பூர்வமாக ஆதி ஆச்சாரியால் செய்தது வேறே, பிற்கால ஆச்சாரியால் செய்தது வேறே என்று வேறுபடுத்தி வைத்து கொண்டாலும் அனுபவ பூர்வமாக அவையெல்லாம் ஒரே குரு பிரசாதத்தில் உண்டானவைதான். அதனால் அவர் இவர் என்று ஒன்றும் பேதப்படுத்தாமல் பாராயணம் பண்ணி பலனடைவோம் என்ற பாவம் இருப்பதுதான் நல்லது. காலம் எதுவானால் என்ன, நமக்கு முக்கியம் அனுக்கிரகம். ரொம்ப பூர்வ காலத்தில் வந்திருந்தால்தான் அனுக்கிரக மூர்த்தியாயிருக்க முடியும் என்றில்லை. எத்தனை பூர்வ காலமானாலும் அப்போதும் ஆச்சாரியாளுக்கு சமகாலத்தவர்களாகவே இருந்தவர்கள்தானே இப்போது நமக்கெல்லாம் கிடைப்பதை விட ஜாஸ்தி அவருடைய அனுக்கிரகத்தை பெற்றிருக்கிறார்கள். சமீப காலத்தையும் தற்காலத்தையுமே சேர்ந்த மகான்களிடம் இருந்தும் நம்மால் அனுக்கிரகம் பெற முடியவில்லையா? அதனால் கிபி 9ஆம் நூற்றாண்டு என்ன, இன்னும் அப்புறம் ஆச்சாரியால் வந்திருந்தாலும் கூட அதனால் நாம் பெறுகிற அனுக்கிரகத்திற்கு எந்த ஹானியும் இல்லை. நாம் கதை கேட்பது அந்த அனுக்கிரகத்திற்கு பாத்திரமாவதற்குத்தான். அந்த முக்கிய லட்சியம் மறந்து போகப்படாது. அதற்காக யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லி நிலைநாட்டிவிட விடக்கூடாதுதான். இதற்காக நாம் செய்ய வேண்டியதையும் கொஞ்சம் கவனித்துதான் ஆக வேண்டும். இப்படி பண்ணும்போது 2-3 சமாச்சாரங்கள் முக்கியம். ஒன்று, அவர்கள் பிடிவாதமாக சொல்கிறார்களே என்று நாமும் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. நம் அபிப்பிராயத்துக்கு மாறான ஒன்றுக்கு பிரமாணமாயிருக்கிறது என்றால் அதை திறந்த மனசோடு அங்கீகரிக்க வேண்டும். இரண்டாவது, மாற்று அபிப்பிராயக்காரர்களிடம் கோபமே கூடாது. ஆச்சாரியாளை குறித்த எந்த விஷயமும் பேதங்களை போக்குவதற்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர கோபத்திலும் வெறுப்பிலும் கொண்டு விடுவதாக இருக்கக்கூடாது. மூன்றாவது, அனுக்கிரகம்தான் நமக்கு முக்கியம் என்ற நினைப்பு மறந்து போகாமல் இருப்பது. பூர்ணவர்மன் விஷயம். வெள்ளைக்காரர்கள் கால நிர்ணயம் பண்ணியிருப்பதற்கு சொல்லும் அடுத்த பாயிண்டை பார்க்கலாம். சூத்திர பாஷ்யத்தில் ஆச்சாரியால் பூர்ணவர்மன் என்று ஒரு ராஜாவின் பெயரை சொல்லி அவனுக்கு முன்னால் ஒரு வந்தியாபுத்திரன், அதாவது மலடி மகன் ஆண்டான் என்று சொல்வது எவ்வளவு அசம்பாவிதம் என்று சொல்வதை கொண்டு மகதத்தில் கிபி 7ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஆட்சி நடத்தியவன் ஒரு பூர்ணவர்மன். அவனைத்தான் அவர் குறிப்பிடுகிறார் என்று காட்டுவதாகச் சொன்னேன். ஆனால் நிஜமாகவே இருந்த ராஜாவைத்தான் அவர் சொல்லி இருக்க வேண்டும் என்று அடித்து சொல்ல முடியுமா? முடியாது. ஜெனரலாக மனுஷியர்களை குறிப்பிடும்போது யாரோ ராமன், கிருஷ்ணன் அல்லது சேஷன், சுப்பன் என்று நாம் பேச்சிலே சொல்கிறோம். டாம், டிக் அண்ட் ஹாரி என்று இங்கிலீஷில் சொல்கிறார்கள். இந்த பெயர்கள் வாஸ்தவத்தில் உள்ள எவரையும் குறிப்பிடுவன அல்ல.
உதாரணத்திற்கு ஏதோ பெயர் காட்டணும், இந்த பெயர்களை காட்டுகிறோம். ஆச்சாரியாலே இப்படி பாஷ்யங்களில் தேவதத்தன், யக்ஞதத்தன் என்றெல்லாம் பெயர்கள் சொல்லியிருக்கிறார். அவர்கள் யார் என்று இது மட்டும் யாரும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கவில்லை. பொது பெயர்கள் என்றுதான் சரியாக புரிந்து கொண்டு அதோடு விட்டிருக்கிறார்கள். அப்படியே பூர்ணவர்மனை சொல்லும் இந்த இடத்திலும் இருக்கலாம். சத்தை அசத்தோடு, உள்ளதை இல்லாததோடு சம்பந்தப்படுத்த முடியாது, அப்படி செய்வது அசம்பாவிதம் என்று காட்ட வருகிறார். அப்போது பூர்ணவர்மன் என்ற பெயரில் பொதுவாக ஒரு ராஜாவை குறிப்பிட்டு, அந்த யாரோ ஒரு ராஜாவுக்கு முன்னால் என்றைக்குமே இருக்க முடியாத அசத்தான ஒரு மலடி மகன் இருந்தான் என்றால் பொருந்துமா என்று கேட்கிறார். ஆகையால் இவனுக்கு சத்தை குறிப்பதான பெயர் வைத்தால் ரொம்ப பொருத்தமாயிருக்கும் அல்லவா? அசத் என்பது சூன்யம், சத் அதற்கு நேரெதிர் என்றால் சூன்யத்துக்கு நேரெதிர் பூர்ணம்தானே. அதனால் பூர்ணவர்மன் என்று போட்டிருப்பார் என்று சொல்லலாம். பூர்ணவர்மன் என்கிற மகத ராஜா தீவிரமான பௌத்தன் என்று ஹியூவான்சாங் சொல்வதில் இருந்து தெரிகிறது. புத்த கதையில் போதி விருட்சத்தை மறுபடி துளிர்க்க பண்ணியவன் என்று சொன்னேன் அல்லவா? புத்த கதையில் போதி விருட்சத்தை மறுபடி துளிர்க்க பண்ணியவன் என்று சொன்னேன் அல்லவா? வேதாந்தத்தை நிலைநாட்டிய ஆச்சாரியால் ஒரு பௌத்த ராஜாவை சூத்திர பாஷ்யத்தில் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. பௌத்த நூல் எதிலாவது அவன் பெயர் சொல்லியிருக்கிறதென்றால் அர்த்தம் உண்டு. அப்படியாவது அவன் நிகழ்காலத்தில் இருந்த ஒரு பெரிய சக்கரவர்த்தியாயிருந்தாலும் குறிப்பிட்டிருக்கலாம். அதுவும் இல்லை. அவனோ கிபி 650 ஒட்டி இருந்தவன். அதுவும் ஒரு சிற்றரசனாகவே இருந்தவன். ஆச்சாரியாளின் காலம் என்று அவர்கள் சொல்வதோ கிபி 800 ஒட்டி, அதாவது அவனுக்கு 150 வருஷத்திற்கு அப்புறம். சூத்திர பாஷ்யம் படிக்கிறவர்கள் 150 வருஷம் முந்தி இருந்த ஒரு பௌத்த சிற்றரசனையா நினைவு வைத்து கொண்டிருப்பார்கள்? ஆச்சாரியால் அவனை எதற்கு குறிப்பாக நினைவு வைத்துக் கொண்டு குறிப்பிடணும்? சிரித்துக்கொண்டே சொல்கிறார், சூன்யவாதியான பௌத்த ராஜாவுக்கு பூர்ணவர்மன் என்று பெயர் இருப்பதை வைத்து ஹாஸ்யம் வேண்டுமானால் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே ஆச்சாரியால் ஜாடை மாடையாக கூட அப்படி ஒன்றும் பண்ணாமல் ஃபேக்சுவலாகத்தான் சொல்லிக்கொண்டு போகிறார். ஒன்றும் யோசனை செய்யாமல் ரிசர்ச் என்று எதையாவது சொல்லிவிட்டால் கேட்பவர்களும் யோசனை செய்யாமல் ஆமாம் போட்டு விடுவதாக இருக்கிறது. அதனால்தான் அவர்களும் தீர்க்க ஆலோசனை பண்ணாமல் எதையும் கேட்கலாம் என்று சில ஆர்கியூமெண்ட்கள் எழுப்பி இருக்கிறார்கள். இப்படி ஒன்று. ஹுவான்சாங் சங்கரர் என்ற பெயரையே சொல்லவில்லையே, இவர் எப்படி அவருக்கு முந்தி இருந்திருப்பார் என்பது. ஹுவான்சாங்குக்கு பௌத்த மதத்தில்தான் அபிமானம். அவர் உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம், கீதை என்ற நம்முடைய பிரஸ்தான திரயங்களை கூடத்தான் குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த ரிசர்ச்காரர்களே அவையெல்லாம் அவருக்கு எத்தனையோ செஞ்சுரி முற்பட்டவைதான் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்களா இல்லையா? ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.